Hi students, நான் உங்க பரணி குமார் சிவா, கரியர் கெயின் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் விது அகாடமி சென்னை. வெல்கம் டு விது நெக்ஸ்ட் 2026. நீங்கள் கரண்ட்டாக இப்போ 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட். உங்களோட ஆஃப்-இயர்லி எக்ஸாம்ஸோட கிட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் தான் உங்களோட கரியர் பாத்தை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு வருஷமாக அமைய போகுது. உங்களோட ட்ரீம் உங்கள் கையில் இருக்குது. உங்களோட ட்ரீம் நனவாகக்கூடிய டைம் தான் இந்த +2. திஸ் இயர் நாட் ஜஸ்ட் இயர். This year is going to decide your career path, NEET, JEE, Arts and Science or any top universities. இதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டைம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, லெட் மீ ஃபினிஷ் மை போர்டு எக்ஸாம். நான் போர்டு எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பற்றி பார்க்குறேன் இல்லை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெஸ்டிங் யுவர் மெமரி. ஸோ நீங்கள் எப்படி படிச்சீங்க அதோட மெமரியோட ரிசல்ட் தான் உங்கள் போர்டு எக்ஸாம் மார்க். பட் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் அதோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ உங்களோட அக்யூரசி ஆஃப் நாலேஜ், ஸோ ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்ஸ், லாஜிக்கல் திங்கிங், உங்களோட இன்டர்னல் எபிலிட்டியை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களோட கரியரே டிசைட் ஆகுது. இந்த கரியரை டிசைட் பண்ணுறதுக்காக தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறேன். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் இஸ் எனஃப் ஆர் நாட் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். கண்டிப்பாக போதுமான ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸ் உங்களோட ரேங்கை எடுத்து கொடுக்காது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில். ஜஸ்ட் யூ கேன் கிளியர் யுவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். பட் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் டாப் ரேங்க்ஸ் இந்த கவுன்சிலிங்ஸில் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ரேங்க் ஹோல்டராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் யூனிவர்சிட்டிஸில் சீட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீட் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், விஐடி ஆகட்டும், எஸ்ஆர்எம் ஆகட்டும், இதில் நீங்கள் ரேங்க் ஹோல்டர்ஸாக உள்ளே போனீங்கன்னா யூ வில் கெட் சீட்ஸ். நாங்கள் இது வரைக்கும் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டோ இல்லை பேரண்ட்டோ, நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிற இந்த டைம் தான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்கை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம். வித்தவுட் அஃபெக்டிங் யுவர் போர்டு எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீங்கள் கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இன்னிலிருந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களோட ரேங்கை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கான எஃபர்ட் நீங்கள் தான் போடணும். ஸோ இதை பற்றியான டெக்னிக்ஸை நாம் உங்களுக்கு கைடன்ஸாக கொடுக்க தயாராக இருக்கோம். ஃபைனல் டு பேரண்ட். ஸோ இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பை ஒன் டேல டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு டெய்லி டிசிப்ளின் ப்ராக்டிஸாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் தான் உங்களோட ஜென்ரேஷனையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ பேரண்ட், ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டை எப்படி டெவலப் பண்ணணுன்றதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் கால் அஸ். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் கொடுக்க தயாராக இருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்.